தமிழாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரோஷினி. ரீசென்ட்டா நம்மளுடைய கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய இயக்கத்துல ரெட்ரோ மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. அது இல்லாம 70 கோடி கிட்ட வந்து வசூல் செஞ்சிருக்காங்க. மக்கள் கிட்ட நல்ல வரவேற்புமே பெற்றிருந்தது இந்த மூவி. இது எல்லாத்தையுமே தாண்டி கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஒரு பேட்டி குடுக்குறாரு ஆங்கில ஊடகத்துக்கு. அவர் வந்து 1000 கோடி செலவு பண்ணி எடுக்கிற படத்தெல்லாம் வெறுக்கிறாரு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, 1000 கோடி செலவு பண்ணி எடுக்கிற இடத்துல ஒரு மூவி தான் எடுப்பாங்க. நான் ஆனா 20 இல்லன்னா 30 மூவி கிட்ட எடுப்பேன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. அப்படி 1000 கோடி செலவு பண்ணி எடுக்கணும்னா, மூவிக்கு வந்து லைக் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல முதல்ல கிராபிக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, கிரீன் மேட்ல தான் படம் எடுக்க வேண்டியதாவும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இவருடைய மூவிஸ்லாம் மோஸ்ட்லி கமர்ஷியல்ல தான் வந்திருக்கு சொல்றாங்க. 9 மூவிஸ் கிட்ட இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாம நம்மளுடைய தமிழ்ல பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு முன்னணி இயக்குனரா வந்து திகழ்றாரு. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, கமல்ஹாசன் சார் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்க்காக விசாகப்பட்டினம் போயிருந்ததுல, விசாகப்பட்டினம் வந்து என்னுடைய செகண்ட் ஹோம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவர் வந்து தெலுங்கு மூவிஸ் தான் நெறைய முன்னாடி நடிச்சுட்டு இருந்தாருன்றாங்க. நியர்லி 15 மூவிஸ் நடிச்சாரு. அதுல பார்த்தோம்னா 13 மூவிஸ் வந்து பாக்ஸ் ஆஃபிஸ்ல நல்ல வரவேற்புமே பெற்றிருந்ததுன்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, நான் எவ்வளோதான் வொர்ஸ்ட்டான மூவிஸ் ஆக்ட் பண்ணாலுமே சரி, மக்களுக்கு வந்து என்னுடைய பெஸ்ட் மூவிஸ் தான் வந்து ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாரோ சரித்ரா, அது இல்லாம அவருடைய ஸ்வாதி முத்தியம் மூவிஸ்லாம் வந்து நல்ல வரவேற்ப பெற்றிருந்தது. ஒரே நைட்ல நட்சத்திரமா மாற்றிய மூவின்னு பார்த்தோம்னா, இந்த மாரோ சரித்ரா மூவி தான் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வந்து விசாகப்பட்டினம் மக்களுக்கு வந்து அவர் நன்றி சொல்றாருன்றாங்க. ஏன்னா, அப்போ வந்து இவரு ஆக்ட் பண்ணப்போ 21 இயர்ஸ்ல தான் அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இந்த மாரோ சரித்ரா மூவில. அப்போ அவங்களுடைய ஆதரவு, லவ், சப்போர்ட்லாம் நெறையா குடுத்தாங்க விசாகப்பட்டினம் பீப்பிள்ஸ். அதனால நன்றி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம என்னுடைய செகண்ட் வீடுமே வர சொல்லியிருக்காரு. டக் லைஃப் மூவி வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகப்போது. மறக்காம எல்லாரையும் பார்க்கவும் சொல்லியிருக்கிறாரு அவரு. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய பாலிவுட்ல லீடிங்கான ஆக்ட்ரஸ் கஜோல் மேமோடைய மா மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ட்ரெய்லர் வந்து 2 மினிட்ஸ் 24 செகண்ட்ஸ்க்கு இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவி வந்து லைக் ஒரு பயமுறுத்துற மூவியா இருக்கும் வர சொல்றாங்க. நெறைய பயமுறுத்துற சீன்ஸ்மே இந்த மூவில இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி கஜோல் மேம் வந்து இந்த மூவில மதரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவங்க டாட்டர காப்பாத்துறாங்களா இல்லையா தான் வந்து இந்த மூவியோடைய கதையே. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவி ஜூன் 27 அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. இந்த மூவி வந்து ஷைத்தான் மூவி மாரியே இருக்கும் சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய ராதிகா ஆப்டே மேமோடைய சிஸ்டர் மிட்நைட் மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவி வந்து கான்ஸ் ஃபெஸ்டிவல்லுமே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம வந்து இந்த மூவியோடைய ஒரு ஈவென்ட்ல வந்து நெறைய பேர் கொஸ்டின் கேட்கறாங்க ராதிகா ஆப்டே மேம்ட்ட. பூரி ஜெகநாத் சார் உடைய இயக்கத்துல வந்து விஜய் சேதுபதியுமே நீங்களுமே சேர்ந்து ஆக்ட் பண்ண போறீங்களா? சொல்லிட்டுன்னு வேற கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரியாது. இதுக்கு வந்து அவங்க பதிலடியுமே குடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி ஆ நெறையா பேர் கொஸ்டின் பண்றாங்க. நெக்ஸ்ட் நீங்களும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிக்க போறீங்க தானே சொல்லிட்டுன்னு. அதுக்கு அவங்க சொல்லிருக்காங்க, எனக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் வந்து ஆறுமுக குமார் சாருடைய இயக்கத்துல நடிச்ச ஏஸ் மூவியோட நியூஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ற மூவி வந்து இந்த டைரக்டர் இயக்கியிருந்தாரு. அதுல விஜய் சேதுபதி சார் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல வரவேற்பை பெற்றதுனால அடுத்து ஏஸ் மூவி டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஆறுமுக குமார் சார் வந்து சொல்லியிருந்தாரு. அதுல விஜய் சேதுபதி சார் தான் வந்து ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த மூவி வந்து லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆயிருந்தது. மக்கள் கிட்ட பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வரவேற்பு பெறல. இந்த மூவில வந்து நெறைய போரிங் சீன்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இல்லாம அந்த அளவுக்கு பிடிக்கலவும் பார்த்து சொல்லிட்டு மக்கள்லாம் அவங்களுடைய ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்ல பார்த்தோம்னா, இந்த மூவியோடைய பாக்ஸ் ஆஃபிஸுமே வந்து ரொம்ப கம்மியா தான் வந்திருக்குன்றாங்க. 6.5 க்ரோர்ஸ் தான் வந்து வசூலித்திருக்காங்க. அதனால ஏஸ் மூவி வந்து தோல்வி அடைந்தது வேற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய பிரபல நடிகரான ராஜேஷ் அவர்கள் மே 29 உடல்நலம் குறைவாக காலமானார். அவருடைய பிரதர் வந்து ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அதாவது காலைல 6:45க்கு வந்து கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி, அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, எனக்கு மூச்சு திணறுச்சு, நைட்லாம் தூக்கமே வரல வேற சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இவருடைய நெருங்கிய நண்பரான சித்த மருத்துவர் வீட்டுக்கு வராங்க. அவர் வந்து லைக் என்ன நடந்ததுலாம் கேட்டுட்டு இருந்தப்போ, லைக் பேசிட்டே இருந்தப்போ, லைக் ரொம்ப டைம் டிலே ஆச்சு. அப்பவே அவர நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பிரதர் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியில வந்து இவரையுமே, அவருடைய பையனையுமே பார்த்துட்டு தான் இவர் லாஸ்ட்ல கண் மூடுனாருமே வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் டாக்டர் டிக்ளேர் பண்றாங்க, இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா, சீக்கிரமே இவர கூட்டிட்டு போயிருந்தாருன்னா, இந்நேரத்துக்கு இவர நம்ம காப்பாத்திருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ கமெண்ட்மே பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம். நாளைக்கு உங்கள இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நான்.